சீரியலோட ப்ரமோல நம்ம முத்து மீனாக்கு ஸ்கூட்டர் வாங்கி கொடுத்து, மீனா நீ இதுல தான் பூ விற்கணும், இது நடமாடும் பூக்கடைன்னு சொல்றாரு. பூ தேவைப்படுற கஸ்டமருக்கு போன் பண்ணாங்கன்னா நீயே நேர்ல போய் கொண்டு போய் கொடுத்தனா உன்னோட பிசினஸ் இன்னும் டெவலப் ஆகும் மீனான்னு சொல்றாரு. வண்டியில மீனா முத்துவோட ஸ்டார்டிங் லெட்டர் எம் போட்டிருக்கிறதா சொல்றாரு. அதுக்கு மனோஜும் ஏண்டா வண்டி கடையில அம்மா பேர் வச்சல அதே மாதிரி இந்த ஸ்கூட்டருக்கும் அம்மா பேர் வைக்க வேண்டியது தானே கேட்க, அதுக்கு முத்து பார்லர் அம்மா பார்லருக்கு அம்மா பேர் தான் வச்சாங்க, அது நிலைக்கல. நானு மீனாவோட வண்டி கடைக்கும் அம்மா பேர் தான் வச்சேன், அதுவும் தூக்கிட்டு போயிட்டாங்க, அதனாலதான் இந்த வண்டியில அம்மாவோட பேர் வைக்கலன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் மனோஜ் ரொம்ப ஃபீல் பண்றத பார்த்து ரோகிணி என்னாச்சு மனோஜ் ஏன் இப்படி சோகமா நிக்கிறேன்னு கேக்குறாங்க. அதுக்கு மனோஜ் என் தம்பிங்க எல்லாம் நல்லா வளர்ந்துட்டே போறாங்க, நான் மட்டும் தான் தண்ணியில போட்ட கல்லு மாதிரி ஒரே இடத்துல நிக்கிறேன்னு சொல்றாரு. அதுக்கு ரோகிணியும் அவங்க எல்லாம் ஒரே இடத்துல ஒழுங்கா வேலை செய்யறாங்க, நீ தான் ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேங்கிறன்னு சொல்றாங்க. அதுக்கு மனோஜும் என் தம்பிங்களை தூக்கி விடுறதுக்கு அவங்க வைஃப் ஹெல்ப் பண்றாங்க, ஆனா எனக்கு நீ எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டேன்னு சொல்றாரு. உடனே ரோகிணி ரொம்ப கோவப்பட்டு அப்ப நீ என்னோட சொத்துக்காக தான் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டியான்னு திட்டுறாங்க. மனோஜும் அப்படி இல்ல ரோகிணி, என் தம்பிங்க வளர்றதுக்கு அவங்க வைஃப் ஹெல்ப் பண்றாங்க, எனக்கு நீ ஹெல்ப் பண்ண மாட்டேன்ற அர்த்தத்துல தான் சொல்றேன்னு சொல்றாரு. உடனே ரோகிணியும் இங்க பாரு மனோஜ், நீ புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரே வழிதான் இருக்குது, ஒரு விஷயத்த தொலைச்ச இடத்துல தான் தேடணும். அங்கிள் உனக்கு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்காக 27 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தாருல, அது நம்மளுக்கு இருந்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றாங்க. உடனே மனோஜும் அந்த பணம் தான் ஒருத்தி ஏமாத்திட்டு போயிட்டாலேன்னு சொல்றாரு. இல்ல மனோஜ், அந்த பொண்ணு கனடா போறதுக்காக ஒரு டிராவல் ஏஜென்சி மூலமா புக் பண்ணிருந்தான்னு சொன்னால, அங்க போய் அவளை பத்தி விசாரிச்சு பார்ப்போம், கண்டிப்பா அங்க ஏதாச்சும் கனடா அட்ரஸ் கொடுத்துருப்பா, அதை வச்சு நம்ம அந்த ஊர் போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து அவளை ட்ரேஸ் பண்ணிடுவோம், நீ மிஸ் பண்ண பணத்தை நம்ம திரும்ப எடுக்கணும் மனோஜ்னு சொல்றாங்க. மனோஜும் நீ சொல்றது ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல, சரி இருந்தாலும் ட்ரை பண்ணுவோன்னு ஒரு டிராவல் ஏஜென்சிக்கு போறாங்க. அந்த டிராவல் ஏஜென்சில ஜீவாவோட போட்டோ காட்டும் போது அந்த பொண்ணை பத்தின டீடைல்ஸ் கிடைக்குதா இல்லையான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.